தாவேகா மாநாட்டில் விஜய் துண்டு சீட்டு வச்சு படித்தார் அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் சொல்கிறாரு. அதே கலைஞர் ஐயா அவர்கள் கூட சொல்லக்கூடிய கருத்து மறந்துடுன்னு சொல்லி எழுதி வச்சு தான் பேசுவாங்க. இதனால் என்ன இருக்குது, இவருக்கு ஒரு கட்சியை குறை சொல்லியே இவர் வியூவர்ஸ் வாங்கணும், எதிர்கட்சியை இவருக்கு வியூவர்ஸ் வரும் அப்படிங்கிறதுல இவர் சம்பாத்தியத்துக்காக அடுத்தவங்களை வஞ்சிக்கிட்டே இருக்கிறது, பேசிக்கிட்டே இருக்கிறது, உள்ள கருத்துக்களை சொல்ல வேண்டிய உங்களுக்கு எதுக்கு வயிறு எரியுது? இது ஜென்ரேஷன் சேஞ்ச் ப்ரோ. இப்போ அதிமுக திமுக இருந்த காலகட்டத்தில் எந்த பிள்ளையும் பிறக்கலை, அதெல்லாம் முடிஞ்சு 2000க்கு மேலே பிறந்த குழந்தைகள் கூட இன்றைக்கி விஜய் பக்கத்து மேலே தான் இருக்கிறாங்க, விஜய் கூட தான் இருக்கிறாங்க. அதனால் டோட்டல் சேஞ்சிங் பொலிட்டிக்கல். ஒரு மாநாடு நடக்கிறதுனா ஒரு 1000 பக்கத்தில் பெயர்களை சொல்கிறதே அவர்களே அவர்களே அவர்களே, வட்ட செயலாளர் அவர்களே, மாவட்ட செயலாளர் அவர்களே, கிளை செயலாளர் அவர்களே அப்படிங்கிறதெல்லாம் மாடல் மாறிடுச்சு. நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியாக சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு. அரசியலில் பேரை சொல்லி இழுத்து சொன்னதெல்லாம் கிடையாது. உடனே அரை மணி நேரம் பேசினார், இதுக்கு இத்தனை கோடி ரூபாயா, இது எதுக்கு வயிறு எரியுது? உங்களுக்கு ஆட்டத்தை காட்டணும், கூட்டத்தை காட்டணும், அவ்வளவுதான், வேறு என்ன இருக்குது? அதனால் வளர்ச்சியினுடைய இதை யாராலும் தடுக்க முடியாது.